Let me sing a good story TV के वड़ा आची पति எக்ஸ்கல்ச்சரை இமிடியேட்டா விக்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். சென்னை ராமநாதபுரத்தில் 258 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதற்கு மூளையாக செயல்பட்டவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என திமுக ஐடிவிங் குற்றம் சாட்டியுள்ளது. இடி ரெய்டில் 258 கோடி, உறவினர்தான் மாஸ்டர் மைண்ட், மாரிதாஸ் கைதின் பின்னணி காரணம். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ, நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு, நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், இவர் எம்எல்ஏ. ஆமா, 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபட்டமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றத முக்கியம். ரத்தமே என் நீயவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தனே இயங்கும் உயிர் துடிப்பே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டதால் இரும்பு நாடால் தாக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆச்சி வந்த ஒரே மாசத்து கொல்ல கொல்ல பெருத்திடுச்சு. CM watch this number always silence. What bro இது very wrong bro, in full violence. இங்க கரண்ட் வேணும், சொன்ன சேஞ்ச் வேணும். எல்லாரும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாதியில போறது. டேய் போட்டுடுங்கடா கரண்ட. ஐயோ நின்னு போச்சா? ஆட்டா சோப்போட கடுப்புல போயிடுச்சு. 2 வயசு 3 வயசு வந்தா தூங்க முடியல. நாங்க ரோட்ல போட்டு படுகிறது. 8 மணிக்கு போற கரண்ட் 11 மணிக்கு மேல தான் சார் வருது. சார் எங்க அப்பா ஒரு ஆட் பேசன் சார், டெய்லி போற கரனால அவர் நிம்மதியா தூங்க முடியல. நான் இப்படியா கூட அப்படியே சொல்றேன். இந்த ஜனங்களுக்கு பதில் சொன்னா பப்ளிக்கை சப்போர்ட் பண்ணல. யார் இந்த ஜனங்களா? நாங்க ஓட்டு போட்டு வாய் வச்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற அதே நீலாங்கரையில தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அவர் வீட்டுக்கு அந்த தெருக்கு ஆப்போசிட்ல தான். ஏன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, ரொம்ப நாளா 10 நாளா கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. நாங்க சொல்லிட்டே இருக்கோம் எதுவுமே மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. ஈபில கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கரண்ட் கட் பண்றது ஈபி காரனா சார்? அப்படியே ஒரு சின்ன வீடு ஏரியாவுல இருக்குங்க, அவளை பாக்குறதுக்காக அடிக்கடி இங்க வருவாங்க. அவர் வரும்போது கரண்ட் கட் ஆயிருங்க, போனதும் கரண்ட் வந்துருங்க. ஏன் இந்த கரை பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது லைட் எரிஞ்சா ஓ இமேஜ் போயிருமாக்க? இனிமே உன்னோட சில்லறத்தனமான சந்தோஷத்துக்காக கரண்ட் கட் பண்ணேனா நான் கட் பண்ணேன். திரிஷா கல்யாணம் பண்ணிக்காம இன்னொருத்தன் புருஷன் கூட சுத்துறது விபச்சாரம். ஆமா, மாற்று கருத்தே இல்ல. தன்னுடைய மகளை இன்னொரு நடிகருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் ஊர் சுத்த விடுறது அதுவும் விபச்சாரம். ஆமா, எவ்வளவு திறமையை வச்சுட்டு அலைகிறாயா? அது எந்த துணை போறது? விபச்சாரத்துக்கு துணை போறது. அப்போ விஜய் செய்யறது விபச்சாரம், திரிஷா செய்யறது விபச்சாரம். விபச்சாரத்துக்கு துணையா போறது திரிஷாவோட அம்மா. நம்முடைய மார்க்க பார்வை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நீங்களே பாத்துருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு, நீங்களே கண்கூட பாக்குறீங்களா இல்லையா? காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிள் முன்னுதாரணமா நடத்துங்க. நிறைய செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ an hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே சொல்றியே, பார்க்கணும் போல இருக்கே. வா காட்டுனது, வாடா வாடா வா. அதாவது உழைச்சதுக்காண்டியும் அவரோட ரசிகையா இருந்ததுக்காண்டியும் இன்னைய வரைக்கும் எங்க அண்ணனும் மௌனமா இருக்கிறாரு. அதுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. கட்சியில நான் ரொம்ப உழைச்சேன் பாத்தீங்களா, அந்த உழைப்புக்கு கிடைத்த கூலி தான் பாலியல் பலாத்காரம், அது கூட்டு பாலியல் பலாத்காரம். பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு காயப்படுத்திவிட்டு மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார்.
உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு சார். You are great. பவானிசாகர் அணையில் இருந்து வண்டல் மண் எடுக்க அனுமதிக்க கோரி விவசாயிகள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். உளுந்தூர்பேட்டை அருகே களவனூர் கிராமத்தில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டும் குறிப்பிட்ட அந்த கடைகள் தொடர்ந்து இயங்குவதாக கூறி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. சென்னை அசோக் நகரில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 11 வயது சிறுவனிடம் தலைமை காவலர் அத்துமீறி முயன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாலையை மறித்து பேனர் வைத்ததை தட்டி கேட்டதால் தாக்குதல் நடத்தியதாக புகார் கூறப்பட்டிருக்கக்கூடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையின் கையை உடைத்த தாவேக்காவினர் 2 பேர் கைது. சும்மா என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. சம்பவத்தன்று வீட்டில் இருந்த அப்பாவி பெண்ணை மகேந்திரன் கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். அதை தடுக்க வந்த அப்பெண்ணின் தந்தையையும் இரும்பு பைப்பால் தாக்கியிருக்கிறான் அந்த கொடூரன். பெண் உயிரிழந்த நிலையில் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளான். புரியலையே. சொல்றேன்ப்பா. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 25 வயதான இளம்பெண் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த 65 வயதான மகேந்திரன் என்ற காமுகன் தொடர்ந்து அப்பெண்ணை தொந்தரவு செய்து தனது விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு மகேந்திரன் அப்பெண்ணை காரில் ஏற்ற முயன்று கையை பிடித்து இழுத்ததாகவும் இதனால் அப்பெண் பொதுமக்கள் முன்னிலையில் அந்த காமுகனை கண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அவமானமே இந்த கொடூரத்திற்கு காரணமாக இருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இப்ப நம்ம பப்ளிக் ஹெல்த்ல பிஹெச் மட்டும் இல்ல சார். இப்ப ஸ்கூல்ல வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கறது, ஃபீல்ட்ல போயிட்டு எம்எம்யூடி பாக்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார். ஸ்கூல்ல நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்கறது எல்லாமே நம்ம தான் சார் பார்ப்போம். என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். சிவகங்கை அருகே உள்ள பொன்னாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் மகன் நவீன். இவர் தாவேகாவின் பொன்னாம்பட்டி கிளை கழகச் செயலாளராக இருந்து வருகிறார். பாரில் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட வாய் தகராறில் கொலை நடந்துள்ளதாக முதற்கட்ட தகவலாக போலீசார் கூறினாலும் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன வாய் தகராறு? சம்பவம் குறித்து அங்கு கூடிய நவீனின் உறவினர்கள் இந்த மதுபான கடையை ஏற்கனவே அகற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. நல்லா ஆடுறா முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு. என்ன முதல்வர் டெல்லி போறாராமா? என்ன விஷயம்? மக்கள் நல்ல நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையவே கிடையாது. ஏன்னா கடந்த முறை 27ஆம் தேதி போயிருந்தார் டெல்லிக்கு. இதனை அடிப்படையில் ரொம்ப குறுகிய நேரம் பேசிட்டு வந்தார். என்ன பேசிட்டு வந்தார் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு மக்கள் நலன் ஊடகம் சொல்லலாம், அதெல்லாம் நம்புற அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் முட்டாள் கிடையாது. காரணம் என்னன்னா 27க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 26 தான் ஜான் பிரிட்டோ, அதாவது தமிழ்நாட்டில் ட்ரக் கஞ்சா கிடையாதுங்க, ட்ரக் அதை விட மிக கூடிய மோசமான போதைப்பொருள், அதனுடைய தலைவர் இவர் தான், மாஃபியா இவர் தான், வந்து சிண்டிகேட்டுடைய மூளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் பேர் அறிவிச்சிருக்காங்க. அவர் யார் தெரியுமா? ஆதவ குடும்பத்தோட சேர்ந்து பிசினஸ் பண்ணவர். ஏற்கனவே இது குறித்து நீண்ட வீடியோ பேசியிருக்கிறேன். லீமா ரோஸோடைய அண்ணன். ஸோ இப்போ 2வது முறையா டெல்லி போறாரு. எதன் அடிப்படையில் போறாரு, ஏன் அப்படின்றது மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லீமா ரோஸ் அதோடைய மாமியார், லீமா ரோஸ் மார்ட்டினுடைய மனைவி, லீமா ரோஸோடைய அண்ணன் ஜான் பிரிட்டோ. குடி வச்சு பாருங்களேன், கணக்கு கரெக்டா இருக்கும். மாட்டினே கோபால ஒரு ஃப்ளோல எழுதிட்டயா.
மனசுல வச்சுக்கிடாம பெரிய மனசு பண்ணி வந்தாட்டோலயே போயிருங்கயா. ஏய் என்ன குதிரை வச்சு ஸ்ட்ரைட்டா வர்ற? குதிரை எல் ஷேப்ல தான்டா போகும். எல் ஷேப்ல போடா குதிரை. போடா எல். ஏய் செருப்பு பிஞ்சிரும். செஸ்ல அதான்டா ரூல். எல் ஷேப்ல தான்டா போகுது. எல் ஷேப்ல தான் போகும். ஆமா. ராணியை கொலை போட்டு போக வேண்டியதானே? ஏய் செஸ் விளையாடவா, சம்பந்தம் இல்லாம அரசியல் பேசாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.